இங்கே ஒரு ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணை அவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்டா, அந்த பொண்ணு வயித்த பிடிச்சிக்கிட்டே வரா. என்ன ஆச்சுன்னு கேட்டா, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிடுறா. உள்ள போய் பெட்ல பார்த்தா தான் தெரியுது, பெட் கரையா இருக்கு. அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருப்பா போல இருக்கு. இவரும் அந்த பொண்ணை கடைக்கு கூட்டு போயிட்டு பேடெல்லாம் வாங்கிட்டு கூட்டு வந்தா, அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாரியா பார்க்குறாங்க. இந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா தான் இருக்கா. ஜெர்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க அப்பா சொல்றாரு, துப்பட்டா போடுமா, வெளியில யாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு போறா. அந்த பக்கமா ஒரு ஆன்ட்டி பார்த்துட்டு இவங்களை கூப்பிட்டு திட்டுறாங்க. உங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டா இன்னமும் வந்து இந்த மாதிரி குதிச்சு விளையாட விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்டையும் துப்பட்டா போடுன்னு சொல்லி அவங்க திட்டி விட்டோன்னா வீட்டில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு, உன் நல்லதுக்காக தானே சொல்றாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா, உன் உடம்புல நிறைய மாற்றுதல் வரும்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு வயிறு வலிலாம் சரியா போச்சுன்னு இவ சொல்றா. அவங்க டியூஷன் மிஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அப்பா வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்காக சப்போர்ட்டே பண்ண மாட்டாருன்னு சொல்லி அந்த டியூஷன் மிஸ்ஸும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க பொண்ணோட உடம்புல நிறைய மாறுதல் அடைய தான் செய்யும், அதுக்காக நீங்க அவளை வந்து சப்போர்ட் பண்றதை நிறுத்திடாதீங்க, துப்பட்டா போடுன்னு சொன்னா மட்டும் எல்லாம் சரியாயிருமா, நீங்க அவ கூட நில்லுங்கன்னு. அதுக்கப்புறம் இவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணை வந்து வேணும்னே அந்த பார்க்கு கூட்டு போய் ஃபுட்பால் விளையாட வைக்கிறாரு. அந்த ஆன்ட்டி முறைச்சு பார்க்கும்போது கூட நீ பார்த்தா பார்த்துட்டு போன்ற மாதிரி அவங்க தைரியமா இருக்காரு.